வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணத்தினால எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள்லாம் நம்மளுடைய கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிரக நிலையில் அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு பலமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும், மேலுமே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே சோதனைகளை கூட சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவங்க. மேலுமே கடகராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அழகாக இருப்பாங்க. பல இன்னல்களையும் எளிமையாக கடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் மற்றும் தனக்கென்று ஒரு சமுதாயத்தில் ஒரு தனி இடத்தையும் பெற்றவங்க. மேலுமே சந்திரன், குரு, புதன், சனி என்ற கோள்களோட குணங்களை ஒருங்கே பெற்றவங்க. மேலுமே சுகயோகமாக வாழ்வதையே இவங்க ரொம்ப விரும்புவாங்க. எல்லா விதத்துலையுமே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமையானது இவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கையில் பணம் இல்லாமல் இவங்களால இருக்கவே முடியாது. இவங்க கடனாக கொடுக்கக்கூடிய பணமானது எதுவுமே இவங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அப்படிங்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் ரொம்ப இவங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உதவும் மனப்பான்மை இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எல்லாத்து மேலேயுமே ஒரு அன்பாக இருப்பாங்க. நட்பு வட்டாரத்தை சிறப்பாக நிர்வகிக்க தெரிந்தவங்களாகவும் இருப்பாங்க. மேலும் இந்த கடகராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே மேலிடத்தில் மரியாதையும் சாந்தமும் சகிப்பு தன்மையும் கடவுள் பக்தியுமே அதிகமாகவே இருக்கும். நடுத்தர உயரம் கொண்ட இவங்க சின்ன வயதிலேயே இவங்க ஒல்லியாக இருந்தால் கூட வயது ஏற ஏற உடலானது வெயிட்டாக இருப்பாங்க. மேலுமே திரண்ட அமைப்போடவும் குண்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் இயல்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மேலுமே பேச்சில் உறுதியாலும் மெல்லிய குரலில் தான் பேசுவாங்க. பார்வையில் ஒரு அழகே இருக்குங்க. நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே எந்த துறையில் பிரவேசித்தாலும் சரிங்க, அங்கே உங்களோட அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவாங்க. இவங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவங்க. இவங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு கூட வலுவிளக்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களோட ராசிநாதன் சந்திரன் மனோகரவர், ஒருவரோட மனதை தீர்மானிக்கக்கூடியவர் தான் சந்திரன். அதே மாதிரி இவங்க வெகு விரைவில் மற்றவங்களோட மனதில் இடம் பிடிச்சிருவாங்க. கடகராசியில் பிறந்தவங்க உயர்ந்த லட்சியம் கொண்டவங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையுமே திறமையாக செஞ்சு முடிக்கும் ஆற்றல் கொண்டவங்க. எல்லாத்துட்டையுமே ஒரு சகஜமாக பழகக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இரக்க குணமானது அதிகம். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருந்தால் கூட எதையுமே முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய ஒரு திறமை படுத்தவங்க. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கற்பனை திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கடகராசி கூற பழகுவது அப்படிங்கிறது ஒரு கடினம் அப்படின்னா கூட பழையதுக்கு அப்புறம் பிரியவே முடியாது. தன்னை நம்பியவங்களுக்கு எல்லா வித உதவியும் செய்ய துணிந்தவங்க. இதனால் அடிக்கடி ஏமாந்தும் போவாங்க. மேலுமே கள்ளங்கவடு இல்லாமல் வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனமானது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பிறருக்கு எந்தவித ஒரு இடையூறும் இவங்களால ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காம தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே ரொம்ப முக்கியத்துவம் தருவதனால பல பேரோட வெறுப்பிற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டக்காரராக இருக்கிறதுனால அதிநவீன வீடு கட்டவே இவங்க ரொம்ப விரும்புவாங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு அப்படிங்கிறதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் இவங்க உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த கடகராசியில் பிறந்தவங்க சுகபயோகமாக வாழ்வதையே ரொம்ப விரும்புவாங்க. எல்லா விதத்துலையுமே இவங்க பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையுமே பெற்றிருப்பாங்க. கையில் பணம் இல்லாமல் இவங்களால இருக்கவே முடியாது. மேலுமே இவங்களோட அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்குமே அது மனைவி மற்றும் குழந்தைங்க பேரில் இருப்பது தான் ரொம்ப நல்லது. இவங்களுடைய வாழ்க்கை துணை பற்றியே சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனியே வருவதனால திருமண வாழ்க்கை இவங்களுக்கு சுவாரஸ்யமான திருப்பங்களோட இருக்கும். இவங்களோட 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனிய அதிபதி அப்படிங்கிறதுனால தீர்க்க ஆயுள் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி சின்ன வயதிலிருந்தே இவங்க சுயமாக வீடு, மனை, வாசல், வண்டி, வாகனம் இது எல்லாத்தையுமே சிறப்பாக அமைந்து சுகயோக வாழ்க்கையை வாழ்வாங்க. மேலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு கடன் வாங்குவது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். பெற்றோர் கடன் வாங்கியிருந்தால் கூட தன்னுடைய சொத்துக்களை இவங்க விற்றாவது அத்தனையுமே தன்னோட வாழ்நாள்லேயே அடைத்து விட வேணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு கடனை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க.
இருக்காங்க. மேலுமே 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச செவ்வாயானது வருகிறது. இவங்களுக்கு பிரபல யோகாதிபதி யோகமும் செவ்வாய் இருக்கிறது. ஸோ இவங்க பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவாங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறையிலையுமே இவங்க ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படுவாங்க. 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிரன் வர்றதுனால இவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவாங்களே தவிர அவங்களால இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்களா உதவிகள் எதுவுமே கிடைக்காது. நாளை பார்த்தீங்களா சந்திர கிரகணம், அதாவது மார்ச் 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது முழு நேர சந்திர கிரகணமாக இருக்குது. இது செவ்வாய்க்கிழமையில் அமைவது இன்னும் கூடுதல் சிறப்பு. மேன்றுமே இது பார்த்திங்களா 3/3/2026 மாலை 4:34 மணி முதல் இரவு 6:47 மணி வரைக்குமே நீடிக்கிறது. உலகினோட பல பகுதிகளில் இது தெரியும். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவிலும் இலங்கையிலும் பார்க்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலுமே சூரிய கிரகணம் அமாவாசை நாள்லையும் சந்திர கிரகணம் பௌர்ணமி நாள்லையும் வரும். சரி, சந்திர கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, அதுவும் இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க போகிறது? கிரகணமானது மாலை 4:34 மணிக்கு பிடிக்கின்றது அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்ம குளித்து தயாராக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிரகண நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வேண்டி இறைவனுக்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்ய வேணும். அனைவருமே நன்றாக இருக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளலாம். மறக்காமல் சிவ பஞ்சாத்திர மந்திர ஜபம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அல்லது ஒரு நோட்டில் கிரகணம் முடியும் வரைக்குமே ஜெய் ஸ்ரீராம் அல்லது ராமா ராமா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எழுதலாம். ஏன் அப்படின்னா ஸ்ரீராம இருக்கும் இடத்துல அனுமன் இருப்பார். அனுமன் இருக்கும் இடத்துல நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானது அண்டாது. மேலுமே கிரகணத்தின் போது நம்ம முக்கியமாக சில விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கிரகண நேரத்தில் நம்ம முக்கியமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி உணவு அருந்துறது, நீர் குடிப்பதையுமே தவிர்க்கணும். நம்ம வெளியில் முக்கியமாக போகக்கூடாது. அந்த டைமில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே விரைவான மந்திர சித்தி தரக்கூடிய கிரகண காலத்தில் மந்திர ஜபமானது செவ்வாய்க்கிழமை மாலை 4:34 மணியிலிருந்து இரவு 6:47 மணி வரைக்குமே ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கடகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆத்ம பலம் கூடும். மேலுமே நீண்ட நாளாகவே முட்டுக்கட்டைகள் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ அகலும். சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நிதிநிலை அனைத்துமே சீராமையும். பணப்புழக்கத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருந்தால் கூட புதிய முதலீடுகளை இந்த டைமில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இறை வழிபாட்டில் ஆர்வம் செலுத்த வேண்டிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு. ராசியை எந்த கிரகமே பார்க்கவில்லை, ஆனால் கூட ராசிக்கு 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர கிரகணம் சம்பவிக்க போகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காரசாரமான விவாதங்கள் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி தெளிவான மனக்குழப்பமற்ற பேச்சுகளால் மட்டுமே குடும்பத்தில் நிம்மதி நீடிக்கும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் முக்கிய பேச்சுவார்த்தைகளை இந்த டைமில் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் யாரையுமே நீங்கள் திட்டாதீங்க. நண்பர்கள், தொழிலாளிகள், கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள், வாழ்க்கை துணையால், வேற்று மதத்தினர், வேற்று மொழி பேசுகிறவங்களால உங்களுக்கு இந்த டைமில் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலுமே எதிர்காலம் பற்றிய முடிவு எடுக்க ஒரு சாதகமான காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. முக்கிய விஷயங்களில் மேலிடத்தின் சொல்லுபடி நீங்கள் கேட்டு நடக்கிறது தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப உகந்தது. அடிப்படை வசதியற்றவர்களோட வாழ்க்கை தரத்திற்காக தேவையான உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சந்திர கிரகணத்தினைக்கு மௌன விரதம் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கடகராசியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப அருமையான ராசி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த கடகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்களா மறக்காமல் சந்திர பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கடகராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாமே விலகும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வருமானமே சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்தில் நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ விலக ஆரம்பிக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
நீண்ட நாளாகவே தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாமே இந்த டைமில் நடக்க ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு வரும். வியாபாரம், தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும். சில பேர்த்துக்கு புதிய ஒப்பந்தங்களுமே கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. மேலுமே புதிய சொத்துமே சேரும் அப்படின்னா கூட அஷ்டமஸ்தானத்தில் 6 கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால அனைத்திலுமே நிதானம் தேவை. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலுமே நீங்கள் வெற்றி நிச்சயம். அடுத்தது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் நீண்ட நாளாகவே தடைகள் ஏற்பட்டு அது எல்லாமே இந்த டைமில் விலக ஆரம்பிக்கும். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உயர ஆரம்பிக்கும். நெருக்கடிகளை ஏற்படுத்திய கடன்களுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக அடிப்பீங்க. வேலையில் இருக்கிறவங்க உடன் பணி செய்கிறவங்கள அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. மேலுமே புதிய இடம் வீடு வாங்க முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி தரும் வகையில் தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.